ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து கருவிப்பட்டை டூல் பார். சரி, ஓகே. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டியின் கீழ் கொடாநிலையாக 3 கருவிப்பட்டிகள் உள்ளன. ஸோ எத்தனை கருவிப்பட்டைகள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா, எத்தனை டூல் பார் இருக்குது? 3 டூல் பார் இருக்குது. ஸோ என்னென்ன டூல் பார் இருக்குது? ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார், ஃபார்முலா பார். செந்தர கருவிப்பட்டை, வடிவூட்டல் கருவிப்பட்டை, வாய்ப்பாட்டு பட்டை, இதுமாரி 3 கருவிப்பட்டைகள் உள்ளது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செந்தர கருவிப்பட்டை பற்றி நம்ம பார்க்குறோம். செந்தர கருவிப்பட்டையில் வந்து இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஐக்கானாக கொடுத்துருப்பாங்க. கருவிப்பட்டையில் என்ன இருக்கும்? டூல் பாரில் வந்து ஐக்கான்ஸாக இருக்கும். அதில் மெனுவில் வந்து கமெண்ட்ஸாக இருக்கிறது எல்லாமே வந்து டூல் பாரில் என்னவாக இருக்கும்? ஐக்கானாக இருக்கும். இந்த பட்டை ஃபைல் எடிட், இந்த பட்டை ஃபைல் எடிட் மற்றும் டேட்டா ஆகிய பட்டியில் உள்ள அடிக்கடி பயன்படுத்தப்படும் கட்டளைகள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து எந்தெந்த கட்டளைகள் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே வந்து ஐகான்ஸாக இருக்கும். அடிக்கடி என்ன பண்ணுறோம், என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, ஃபைல் யூஸ் பண்ணுறோம், எடிட் யூஸ் பண்ணுறோம், டேட்டா யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து இதில் ஐகான்ஸாக கொடுத்துருப்பாங்க. நியூ, ஒரு புதிய கோப்பை உருவாக்குதல். நம்ம ஃபஸ்ட்டு அடிக்கடி என்ன யூஸ் பண்ணோம், நம்ம ஒரு புதிய கோப்பை எப்படி உருவாக்குறது? ஓப்பன், ஏற்கனவே உள்ள ஒரு கோப்பை திறத்தல். சேவ், ஓப்பன் கொடுக்குறோம். சேவ்னா சேமித்தல். சென்டுனா பரிமாற்றம் செய்தல். பிரிண்ட்னா அச்சிடுதல். பிரிண்ட் ப்ரிவியூனா அச்சு முன் பார்வை. கட்டுனா வெட்டுதல். காப்பினா நகலெடுத்தல். பேஸ்ட் அப்படின்னா ஒட்டுதல். ஷார்ட்டிங் அப்படின்னா வரிசையாக்கம். இன்சர்ட்டிங் அப்படின்னா சார்ட். விளக்கப்படம் செருகுதல் போன்றவற்றை பணிக்குறிகளாக கொண்டுள்ளது. ஸோ நம்ம வந்து கருவிப்பட்டையில் வந்து என்ன இருக்குன்னா, எல்லாமே வந்து கட்டளைகள் எல்லாமே வந்து இங்கே வந்து என்னவாக இருக்கும்? பணிக்குறிகளாக இருக்கும், ஐகான்ஸாக இருக்கும். அது பேர் தான் நம்ம வந்து டூல் பார் அப்படின்னு அர்த்தம். டூல் பாரில் வந்து டூல் பார்னால் எப்படி இருக்குன்னா ஐகான்ஸாக இருக்கும். நம்ம வந்து மெனுவில் வந்து கமெண்ட்ஸாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து டூல் பாரில் என்னவாக இருக்கும்? ஐகான்ஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ கட்டுக்கு வந்து அங்கே கட்டுன்னு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இங்கே கட்டுக்கு என்ன இங்கே வந்து ஐகான்ஸ் கொடுத்துருப்பாங்க. காப்பிக்கு அங்கே காப்பின்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து ஐகான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி இருக்குது. ஸோ அதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பாட்டு பட்டைன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்டவணை செயலியின் மிக முக்கியமான கூறு. நம்ம வந்து அட்டவணை செயலியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கூறு என்னென்னா வாய்ப்பாட்டு பட்டை ஆகும். இந்த பட்டை பெயர் பெட்டி, நேம் பாக்ஸ். இதுதான் வந்து நேம் பாக்ஸ், பெயர் பட்டி. இது பார்த்திங்கன்னா வந்து பெயர் பெட்டின்னு இருக்குல்லையே, நேம் பாக்ஸ். இதுதான் வந்து பெயர் பெட்டி, நேம் பாக்ஸ். நம்ம நேம் என்ன கொடுத்துறாங்க? A1, A2, A3, A4 இதுமாரி நம்ம வந்து பெயர் கொடுக்கலாம். அது வந்து பெயர் பாக்ஸ். செயற்கூறு வழிகாட்டி, ஃபங்க்ஷன் விசார்டு. இது பேர் வந்து செயற்கூறு வழிகாட்டி. f(x)ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, நீ வந்து 10th மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. f(x) ஃபங்க்ஷன் விசார்டு. f(x) = x² அப்படின்னு எழுதுறோம் இல்லையா, அதான் வந்து ஃபங்க்ஷன் விசார்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூட்டல் பொத்தான், ஃபங்க்ஷன் கூட்டல் பொத்தான் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டல் பொத்தான்னா சம் பட்டன். இந்த சம்மேஷன் இது பேர் வந்து கூட்டல் பொத்தான்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் சம்மேஷன் கொடுத்துருவோம் இல்லையா. ஸோ ஓகே, சிக்மா = அப்படி கொடுக்கணும் இல்லையா அது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மற்றும் உள்ளீட்டு தாரை, இன்புட் லைன். உள்ளீட்டு தாரை வந்து இன்புட் லைன். நம்ம வந்து டைப் பண்ணுறது அந்த செல்லில் எங்கே வருமோ இங்கே வரும். அதில் அது வந்து உள்ளீட்டு தாரை. இது எல்லாமே அதில் இருக்கும். இதில் வாய்ப்பாட்டு பட்டையில் என்னென்ன இருக்குது? பெயர் பெட்டி இருக்குது, செயற்கூறு வழிகாட்டி இருக்குது, கூட்டல் பொத்தான் இருக்குது, செயற்கூறு பொத்தான் இருக்குது மற்றும் உள்ளீட்டு தாரை. இது எல்லாமே வந்து வாய்ப்பாட்டு பட்டையில் இருக்குது. சரி ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? பெயர் பெட்டி அல்லது முகவரி பெட்டி. நேம் ஆஃப் த பாக்ஸ், அட்ரஸ் பாக்ஸ். இது நடப்பு நுண்ணறையின் முகவரியை காட்டும். நம்ம வந்து இப்போ என்ன நுண்ணறை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கும். என்ன நுண்ணறை யூஸ் பண்ணுறோம்? இப்போ A2 யூஸ் பண்ணுறோமா, A2ன்னு காமிக்கும். செயற்கூறு வழிகாட்டி அப்படின்னா ஃபங்க்ஷன் விசார்ட். நம்ம இப்போ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்? செயற்கூறுகளை சேர்க்க உதவுகிறது. நம்ம வந்து என்ன செயற்கூறை வந்து இதில் சேர்க்கணுமோ அந்த செயற்கூறு. சம்முங்கிறது ஒரு செயற்கூறு இருக்குது, ஆவரேஜ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அடுத்து கூட்டல் பொத்தான்னு ஒன்று இருப்பார், சம் பட்டன்.
கூட்டல் செயற்குறியை விரைவாக செருகுவதற்கு இது உதவுகிறது. கூட்டல் செயற்கூறு இருக்கு இல்லையா, அதாவது விரைவாக செருக, அதாவது என்னென்னா நம்ம வந்து குயிக்காக வந்து நம்ம வந்து கூட்டிக்கலாம் நம்பர்ஸ் எல்லாமே. அப்போ நம்ம வந்து குயிக்காக வந்து நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கூட்டல் பொத்தானை கிளிக் பண்ணணும். ஸோ அடுத்து உள்ளீட்டு தாரைன்னு இருக்கு இல்லையா, இன்புட் லைன் நடப்பு நுண்ணறையில் உள்ள தரவுகளை காட்ட பயன்படுத்தப்படுகிறது. நம்ம வந்து இந்த நுண்ணறையில் வந்து என்ன டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நடப்பு தாரை இன்புட் லைனில் வரும். சப்போஸ் நம்ம வந்து 10 அப்படின்னு டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கேன், நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம், இதில் தான் நம்ம வந்து என்னங்கிறது, இப்போ 10 + 5 அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். இதுதான் வந்து உள்ளீட்டு தாரை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டைப் பண்ணுறது எந்தெந்த நம்பரை ஆட் பண்ண போகிறோம், 10 + 5னா 10ம் 5ம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் உள்ளீட்டு தாரை. நம்ம அங்கே என்னென்னா டைப் பண்ணுறோமோ அதெல்லாம் உள்ளீட்டு தாரை. அதான் சொல்லியிருக்காங்க, நடப்பு நுண்ணறையில் உள்ள தரவுகளை காட்ட பயன்படுகிறது. தரவுங்கிறது நம்ம டைப் பண்ணுறது தான் தரவு, இது பயன்படுகிறது. இது ஒரு நுண்ணறையின் பெயர் எதை தட்டச்சு செய்தாரோ அதனை மட்டும் காட்டும். நம்ம என்ன டைப் பண்ணோமோ அதை மட்டும் காமிக்கும். மேலும் இது நுண்ணறையில் உள்ள தரவுகளை பதிப்பிக்கவும் பயன்படுகிறது. நம்ம ஆல்ரெடி என்ன டேட்டா டைப் பண்ணமோ, சப்போஸ் தப்பாக டைப் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, அதை டெலிட் பண்ணிட்டு புதுசாக டைப் பண்ணிக்கலாம். அடுத்து திரை உருளல் பட்டை. திரை உருளல் பட்டை வந்து என்னென்ன இருக்குது, எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்க்ரோல் பார் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அட்டவணை செயலில் ஜன்னல் திரையில் 2 விதமான திரை உருளல் பட்டைகள் உள்ளன. நம்ம அட்டவணை செயலியில் பார்த்திங்கன்னா எத்தனை திரை உருளல் பட்டைகள் உள்ளன, 2 அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்க்ரோல் பார். ஓகே, என்னென்ன திரை உருளல் பட்டைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெடுங்கிடை திரை உருளல் பட்டை, நெடுங்கிடை திரை நெடுங்கிடை திரை உருளல் பட்டை. அடுத்தது அதான் வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் மற்றும் படுக்கிடை திரை உருளல் பட்டை. இது மாதிரி வந்து 2 உருளல் பட்டை இருக்குது. நெடுங்கிடை திரை உருளல் பட்டை, படுக்கிடை திரை உருளல் பட்டை, அதாவது வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நெடுங்கிடை திரை உருளல் பட்டை. நெடுங்கிடை அப்படின்னா வந்து இதுதான் வந்து நெடுங்கிடைன்னு அர்த்தம். அப்போ நெடுங்கிடை அப்படின்னா நம்ம வந்து மேலும் கீழும் மூவ் பண்ணுவோம், இது வந்து நெடுங்கிடை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது திரையை மேல் மற்றும் கீழ் நகர்த்த உதவுகிறது. திரையை மேல் மற்றும் கீழாக நகர்த்த உதவுகிறது. ஸ்க்ரீன் என்ன பண்ணுறோம், மேலும் கீழும் நகர்த்துறது தான் வந்து நம்ம வந்து நெடுங்கிடை திரை உருளல் பட்டை வந்து பயன்படுத்துகிறோம். நெடுங்கிடை திரை உருளல் பட்டை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, திரையை வந்து மேலும் கீழமாக வந்து நகர்த்துறதுக்கு வந்து நெடுங்கிடை உருளல் பட்டை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து படுக்கிடை திரை உருளல் பட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து திரையை வலது மற்றும் இடதுபுறமாக நகர்த்த உதவுகிறது. திரை என்ன பண்ணலாம், இடது வலதுபுறமாக நகர்த்த இது வந்து பார்த்திங்கன்னா வந்து படுக்கிடை திரை உருளல் பட்டை பயன்படுத்தப்படுகிறது. படுக்கிடை திரை பட்டை பார்த்திங்கன்னா இடதுபுறமாக நகர்த்தலாம், வலதுபுறமாக நகர்த்தலாம். திரை உருளல் பொத்தான் ஸ்க்ரோல் பட்டன் திரையை தேவையான அளவிற்கு நகர்த்த உதவுகிறது. நம்ம வந்து திரையை என்ன பண்ணலாம், இது மாதிரி தேவையான அளவிற்கு வந்து திரையை வந்து நகர்த்தலாம். அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸ்க்ரோல் பட்டன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்க்ரோல் பட்டன். ஸோ அடுத்தது வரிசை, நெடுவரிசை, காலம், செல் மற்றும் நுண்ணறை இவற்றைகளை வந்து எப்படிலாம் நம்ம வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாய்ப்பாட்டு பட்டையின் கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வரிசைகளும் நெடுவரிசைகளும் இணைந்த கட்டங்களான அட்டவணை தாளின் பணித்தளம் அமைந்துள்ளது. நம்ம வந்து வாய்ப்பாட்டு பட்டைக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ப்பாட்டு பட்டைக்கு கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ப்பாட்டு பட்டைக்கு கீழே வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் அப்படியே இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டங்கள் இருக்குது, அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வாய்ப்பாட்டு பட்டையின் கீழே வரிசைகளும் நெடுவரிசைகளும் இணைந்த கட்டங்களான அட்டவணை தாள் பணித்தளம் உள்ளது. இது பேர் வந்து அட்டவணை பணித்தளம் தாள். இந்த இதுக்கு பேர் தான் வந்து அட்டவணை பணித்தளம் தாள் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரிசை, இதெல்லாம் வந்து வரிசை, இதெல்லாம் வந்து நெடுவரிசை கட்டங்கள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வரிசைகளும் நெடுவரிசைகளையும் கொண்டிருக்கும். ஒவ்வொரு நெடுவரிசையும் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு ஆரம்பிக்கும். ஏஏ ஏபி அப்படி போகும். ஏசி என்ற வரிசையில் பெயரிடப்பட்டிருக்கும். வரிசைகள் வந்து ஒவ்வொன்றுக்கும் 1 2 3 என்ற எண்ணிக்கையில் இருக்கும். ஸோ பிக்சர் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். எனக்கு வந்து இப்போ வரிசை வந்து 1 2 3 4 5 6 7 இது மாதிரி இருக்கும். நெடுவரிசை பார்த்திங்கன்னா ஏ பி சி இது மாதிரி இருக்கும். இது மாதிரி பேர் இருக்கும்.